எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் மூலக்கலையில் இருக்க ஸ்ரீ சண்முகா சினிமாஸை பற்றி டேட்டா ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலக்கடையில் மெயின் ரோட்லேயே இந்த சண்முக சினிமாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான தேட்டரில் இதுவும் ஒன்று தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரெனோவேஷன் ஒர்க் எப்படி இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு டிக்கெட் கட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இவங்க பார்க்கிங்க்கு பைக்குக்கு 20 கலெக்ட் பண்ணுறாங்க. பைக்குக்கு மட்டும் இல்லாமல் ஆட்டோ, கார் எந்த விதமான வெஹிக்கிளுக்கும் இவங்க 20 ரூபாய் தான் பார்க்கிங் சார்ஜஸை கலெக்ட் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது. இதே மாதிரி இங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ட்ரங்க் அண்ட் பீப்புளை அலோவ் பண்ணுறதே இல்லை. 11:45 ஷோனா 11:30 தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் வெண்டிங் மிஷினும் இங்கே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான பீவரேஜஸ் அண்ட் வாட்டர் பாட்டிலை UPI மூலயமா பே பண்ணி இங்கே வாங்கிக்கலாம். இங்கே வாட்டர் பாட்டில் 30 ரூபாய்க்கும், காஃபி 40 ரூபாய்க்கும், பப்ஸு 50-60 ரூபாய்க்கும், பாப்கார்ன் 70லேருந்து ஸ்டார்டிங்கில் 150 வரைக்கும் இவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. ஃபுட்டோட குவாலிட்டிங்க நல்லாவே இருக்குது. ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே குடிக்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. அதுவும் பியூரிஃபைட் RO வாட்டர் தான் வச்சுருக்காங்க. சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. அதாவது ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு சிங்கிள் ஃப்ளோர் கொண்ட சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தான். பால்கனி, பாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இந்த ஸ்ரீ சண்முக சினிமாஸில் இல்லை. எல்லாமே ஒரே கிளாஸ் தான் பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்னு பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கு இவங்க 130 ரூபாய் டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 503 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே A to D ரோஸ் வரைக்குமே கப்புள் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. முக்கியமாக புஷ்பேக் சீட்ஸ் இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இங்கே லெக் ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. படம் பார்க்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்மள பண்ணலை. நடுவில் ஒருத்தர் நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஷியஸான கேப் இவங்க விட்டுருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு பெரிய லைட்டாக கருவுடு ஸ்க்ரீன் சொல்லலாம். ஸ்க்ரீன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் மாதிரியே இந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகவே நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. சுத்தமாக ஒரு டஸ்ட்டும் இல்லை. அந்தளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீனில் இவங்க பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி எல்லாம் டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் ஈவன் ஏரில் வந்து படம் பார்த்தா கூட அந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் எல்லாமே பக்காவாகவே இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவுமே ப்ரொஜெக்ஷன் இல்லை. ப்ரொஜெக்ஷன் இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. ஏலேருந்து ஓரோ வரைக்குமே இந்த ஸ்லோப்பிங் சீட் அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறது சூப்பராகவே இருக்கும். ஓக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் சீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் படம் பார்க்குற பிரச்சனை எதுவுமே இல்லை. சீட்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சண்முக சினிமாஸில் டால்பி அட்மாஸோட ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 24 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே எமினன்ஸ்ன்ற ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே ஆடியோ குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஏரோலேருந்து ஓவரோ வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த அட்மாஸ் எஃபெக்டை பக்காவாக ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஏரோவில் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பேஸோட பஞ்சு. ஆனால் நீங்கள் போக 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 மற்ற ரோஸில் எல்லாமே ஸ்க்ரீன் கிட்ட போகும்போது பேஸோட பஞ்சு இங்கே ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். பஞ்சு ஹெவியாக இருந்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்காது. பேஸோட பஞ்சு இங்கே ப்ரீமியமாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ட்ரோல் டைமில் ரீசெண்டாக இங்கே ரிலீஸ் ஆகிற எல்லா லாங்குவேஜோட டீசர் அண்ட் ப்ரோமோஸை போடுறாங்க. இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். எந்த தேட்டர்லையும் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதில்ல. இங்கே பார்த்தது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஓவராலாக இந்த ஸ்ரீ சண்முகா சினிமாஸ் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, நான் உண்மையிலே சொல்கிறேன், கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே இல்லை இந்தளவுக்கு இந்த தேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி உடச்சிடுச்சு. அந்தளவுக்கு இந்த சண்முகா சினிமாஸ் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான மூவி எக்ஸ்பீரியன்ஸே ஆடியன்ஸுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இங்கே 11:45 ஷோக்கு தான் வீடியோ எடுக்க போனேன், அதாவது படம் பார்க்க போனேன். ஆடியன்ஸ் கம்மியாகவே இருந்தாங்க. அந்த மினிமல் ஆடியன்ஸுக்கே இவங்க ஏசி லெவலில் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு இடத்த கூட ஸ்வெட் ஆகிற மாதிரி ஃபீல் வரவே வராது. அந்தளவுக்கு இங்கே ஏசி லெவலில் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. அதனால் இந்த சண்முகா சினிமாஸில் நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சண்முகா சினிமாஸோட டால்பி அட்மாஸ் டெமோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.